ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, அத்தனை தெய்வத்தையும் வழிபட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களானது ஒன்று கூட நம்மை விட்டு போகவே இல்லையே என்று கவலைப்படுகிறாய். எதற்காக கவலைப்பட வேண்டாம். உன்னை உலகில் படிப்பதற்கு முன்பே இந்த உலகில் நீ எதையெல்லாம் சந்திக்கப் போகிறாய், நீ எவ்வளவு பெரிய விஷயத்தையெல்லாம் பார்க்க போகிறாய், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறாய், எல்லாமே நான் உன் தலையில் எழுதி வைத்தபடிதான் நடந்து கொண்டிருக்கிறது. எதுவுமே எனக்கு தெரியாமலெல்லாம் நடக்கவில்லை, தெரிந்துதான் நடக்கிறது. சில நேரங்கள் உன் கர்ம வினை உன்னை சோதிக்கிறது. சில நேரம் சில தவறுகள் உன்னால் நடக்கும் பொழுது அந்த இடத்தில் நான் உன்னை காப்பாற்றுகிறேன். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையில் கர்மா என்பதை யாராலும் அசைக்க முடியாது. இப்பிறவியில் நீ செய்வது அடுத்த பிறவியில் அது தொடரும். அதனால் இதற்கு முன்பு செய்துவிட்டோம், ஆனால் இதற்கு பிறகு நம் யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருப்போமே. புரிகிறதா தங்கமே? வாழ்க்கையில் நமக்கு பிடித்த மாதிரி நாம் வாழலாம், ஆனால் நமக்கு பிடித்திருக்கிறதே என்பதற்காக மற்றவர்களுக்கு நம் தொந்தரவு தரக்கூடாது. நீ இதுவரை இப்பிறவியில் யாருக்கும் எந்த ஒரு நிலையிலும் தொந்தரவு தரவில்லை, ஆனாலும் இதற்கு மேல் தொந்தரவு தந்து விடாதே. உன் வாழ்க்கையில் ஏற்கனவே போன ஜென்மத்தில் செய்த கர்ம வினைதான் உன்னை இப்பொழுது வாழ்க்கையில் மிக நரகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. இக்கர்ம வினையானது இன்னும் சில நாட்களில் முடிந்துவிடும். அதனால் செய்ததை நினைத்து கவலைப்படாம இனி என்னெல்லாம் செய்ய வேண்டும், நமக்கு எதெல்லாம் சரிவரும் என்று பார்த்து செய்யுங்கள். அடுத்தடுத்தாவது வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இதற்கு முன்பு வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துவிட்டது. அதையெல்லாம் ஞாபகம் வைத்து கொண்டே இருந்தால் இனி நடக்கப் போவது எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது. எல்லாமே பயமாகத்தான் இருக்கும். உனக்காக நான் சொல்கிறேன், இதுவரை நடந்தது நடந்ததாக இருக்கட்டும். இனி நடக்கப் போவதை பற்றி மட்டும் யோசிப்போம், பேசுவோம். எத்தனை நாள்தான் முடிந்து போன விஷயத்தை பற்றியே பேசுவது? இனியாவது நம் வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயத்தை பற்றி மட்டும் பேசுவோம். எல்லாம் நல்லதாக நடக்கும். இதுவரை உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கவில்லை, இதற்கு மேல் நல்லது மட்டுமே நடக்கும். நீ நினைக்கிறாய் தேவையில்லாமல் பல விஷயங்களை நாம் வாழ்க்கையில் செய்து விட்டோமோ என்று. இல்லை, தேவையில்லாமல் எல்லாம் செய்யவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. நடப்பதற்கு முன்பு எதையும் யோசிக்கவில்லை, நடந்த பிறகு எதற்கு அதை பற்றி யோசிக்க வேண்டும்? எதுவுமே நீயாக செய்யவில்லை, எல்லாம் உன் கர்ம வினை செய்து முடித்து விட்டது. இதற்கு மேல் எதுவுமே தவறாகவே நடக்காது, எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் என்று நான் சொல்கிறேன். நம்பு. இந்த சாய் உனக்காக இருக்கும் வரை எந்த ஒரு கெட்டதும் உன்னை நெருங்காது. உன்னுடைய பாவங்கள் அனைத்துமே கழிந்து விட்டது. இனி பிறக்கப் போகும் அனைத்து நாட்களுமே உனக்காக பிறக்கும், உன்னை வாழ வைக்கவே பிறக்கும். தைரியத்துடன் இரு, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.